நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம புதுசாக வெளிநாட்டுக்கு டிரைவராட்டு வர்றவங்களுக்கு கார் எப்படி ஓட்டுறது, வெளிநாடு ரோடுகள் எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 தப்பு மட்டும் நம்ம பண்ணாமல் இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து பெரிய அளவில் ஆக்சிடென்ட் ஆகாது. இந்த 3 தப்பு பண்ணோம்னா உயிரிழப்பு வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு இந்த 3 தப்பு இருக்குது. அதனால அந்த 3 தப்பு என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல நம்ம வந்து காரில் ஏறினோன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதிலிருந்து ஆரம்பிப்போம். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்க, உங்களுடைய முதலாளி இங்கே பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்படவே கூடாது. அதாவது ஒரு பதட்டம் வரக்கூடாது. பதட்டம் மனுஷனுக்கு வந்து இயற்கையாக வரும். நம்ம சரியாக ஓட்டிடுவோமா, எதுவும் தப்பு பண்ணிடுவோமா அப்படிலாம் வரும். ஆனால் வந்து அந்த பதட்டத்தை வந்து இருந்தாலும் அதை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ரிலாக்ஸாக அவர் நம்மளே பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு வைங்க. அதை நீங்கள் கேர் பண்ணவே வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை பொறுமையாக, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பொறுமையாக செய்யலாம். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து ஏறி உட்கார்ந்தவுடனே ஃபஸ்ட்டு உங்கள் சீட்டும் ஸ்டீரிங் இந்த வட்டு இது ரெண்டுமே வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குதா, அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா, உங்கள் லெவலுக்கு நீங்கள் எப்போதும் உங்களுக்கு இது வந்து இப்படி இவ்வளோ தூரத்தில் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும், இப்படி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கில் அது இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து மேனுவலாட்டு அந்த சீட்டை வந்து முன்னையோ பின்னையோ, இப்போ நவீன மாடல் கார்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கை ஒரு லாக் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டீரிங் அப்படி இழுத்தா கொஞ்சம் மேலே வரும், உள்ளே போகும். ஏன்னா அதே மாதிரி ஸ்டீரிங்கை மேலே அட்ஜஸ்ட் பண்ணலாம், கீழே இறக்கலாம். அந்த மாதிரி நமக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கணும். ஏன்னா வந்து அரபிக்காரங்க அவங்க ஒரு ஸ்டைலாக வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டைல் நமக்கு செட் ஆகாது. அதே மாதிரி நான் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பேன், நீங்கள் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பீங்க, வளர்த்தியான உள்ள ஆள் வர மாதிரி இருக்கும். அப்போ என்ன செய்யணும், சீட்டு வந்து ரொம்ப இப்படி நெருக்கடியாக இருக்கும். அப்படியே கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுரும், குழப்பம் வந்துடும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. அதனால் பொறுமையாக இருந்துட்டு நிதானமாக என்ன செய்யுங்க, சீட்டை முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டீரிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவது அது ஓகே ஆனதுக்கப்புறம் மிரர், 2 சைடும் மிரர் பாருங்கள், மிரர்லாம் கரெக்டாக இருக்கா. நீங்கள் ஒரு தடவை தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி அந்த மிரரை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தடவை செட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். 2 வருஷம் நீங்கள் உங்கள் கான்ட்ராக்ட் முடிய தட்டியும் அந்த மிரர் அப்படியே தான் இருக்க போகுது. மிரர்லாம் கரெக்டாக அந்த 2 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரு மிரர் அதையும் பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி சென்ட்ரு மிரர் வந்து பின்னாடி லேடிஸ் இருந்தாங்கன்னா அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நான்லாம் வந்து சென்ட்ரு மிரர் இருக்குது, அதை நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இல்லை. அதை வந்து இந்த ஹைடாக தெரியும் பாருங்கள், அதை அப்படி தூக்கி வச்சிடுறது. அது தூக்கி வச்சிட்டோம்னா இப்போ பார்த்தோம்னா அந்தளவுக்கு ரொம்ப டேரெக்டாக தெரியாது. அதனால் அப்படியே போகுதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே, மிரர் ஓகே, ஸ்டீரிங் ஓகே, சீட்டு பெல்ட் ஓகே, இல்லை சீட்டு ஓகே. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சீட்டு பெல்ட்டை போட்டுக்கணும். சீட்டு பெல்ட்டை கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு பார்த்துருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ சீட்டு பெல்ட் போட்டாச்சு. எப்போவுமே காரில் ஏறினோன்னா சீட்டு பெல்ட் போட்டுடணும். இங்கேருந்து நம்ம அங்கே தானே போகிறோம், கடைக்கு தானே போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சீட்டு பெல்ட்டு கம்பல்சரியாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட்டு, இண்டிகேட்டரு இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லைட் எரியாது, திடீர்னு 2 லைட்டுமே எரியாது. அந்த மாதிரிலாம் சில நேரம் சூழ்நிலை அமையும். ஆனால் புது காரில் அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ சீட்டு பெல்ட் போட்டாச்சு. சீட்டு பெல்ட் போட்டு இப்போ நம்ம காரில் உட்காந்துட்டோம். காரை நம்ம கீயை போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சில டோரெல்லாம் லாக் ஆகிருக்கான்னு பார்க்கணும். சில இங்கே லைட் எரியும் டோரு. சில இப்போ லேடிஸ்லாம் ஏறும்போது கரெக்டாக பூட்ட மாட்டாங்க, குழந்தைலாம் ஏறும்போது கரெக்டாக பூட்ட மாட்டாங்க. அப்போ உங்கள் லைட் எரியும். இல்லை நம்ம அந்த டோர் ஓப்பனாக கரெக்டாக பூட்டலை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னு சொன்னால் நம்ம உடனே அவங்கள்ட்ட சொல்லிடணும், டோர் கரெக்டாக லாக் ஆகலை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச மொழியில் அப்படி சொல்லிடணும் உடனே. இல்லைன்னா டோர் அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ணி அடைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா அடைச்சதுக்கப்புறம் வண்டி எடுக்கிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ சவுதி அரேபியாலலாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் காரு ரொம்ப கம்மி, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். பெரும்பாலும் ஆட்டோமேட்டிக் தான் இருக்கும். இப்போ இது பாருங்கள், இது கொஞ்சம் சின்ன கார் தான், அதனால் பெரிய சிஸ்டம்லாம் இருக்காது. இது வந்து ஆட்டோமேட்டிக் கார் தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நியூட்ரல், அதுக்கப்புறம் டிரைவ், அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1. இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, மறைஞ்சிருக்குன்னு வைங்களேன். சரி, அது இருந்துட்டு போகுது. அதாவது இது செகண்ட் கியரு, இது ஃபஸ்ட்டு கியரு. இதில் போட்டால் இந்த டிரைவில் உள்ள ஸ்பீடை விட இது கொஞ்சம் குறையும், இது அதை விட குறையும்.
அதாவது இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உயரமான இடத்துல நம்ம ஏறுறோம், அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல தேவைப்படும். இறங்குறோம், அந்த மாதிரி இடங்கள்ல தேவைப்படும். இப்போ நம்ம டிரைவில் போட்டு இறங்கணும்னா வேகமாக இறங்கும், டிரைவில் போட்டு ஏறினோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறும். அந்த மாதிரி அது மலை பிரதேசத்தில் தான் தேவைப்படும். அதனால் அது நமக்கு இது பெருசாக தேவையில்லை, அதனால் அதை விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம டிரைவில் போட்டுட்டு தான் நம்ம காரை ஓட்ட போகிறோம். ஏன்னா ஏசியெல்லாம் போட்டாச்சு. ஏசியெல்லாம் எங்கே இருக்குது, முதல்ல காரில் ஏறினோன்னே ஒரு சின்ன பார்வை பார்த்துக்கிட்டுங்க. இது என்ன பட்டன், இது என்ன பட்டன். பெரும்பாலும் இந்த மாதிரி ரேடியாவில் நிறைய இந்த இது இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத மேட்ரு இது அதுக்கப்புறம் பழகுனதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம். ஏன்னா அப்புறம் ஏசியெல்லாம் போட்டு இதில் வந்து பிரேக்கை அமைக்கிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கால் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு கால் யூஸ் பண்ண, எந்த காரணத்தை கொண்டும் இன்னொரு கால் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஃபஸ்ட்டு பிரேக்கை அமைக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், இந்த இதில் ஒரு சின்ன லிவர் மாதிரி இருக்கா, இதை அமைக்கணும். ஏன்னா சில காரில் வந்து இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை அமைக்கிட்டு அப்படி மெதுவாட்டு தள்ளியாச்சு. இப்போ ரிவர்ஸ் விழுந்துட்டு. சரியா? ரிவர்ஸ் விழும்போது இங்கே வந்து ஆர் அப்படின்னு வந்துடுது. அடுத்தது இதில் நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறதா இருந்தால் தான் இப்போ நம்ம காரை மூவ் பண்ணணும். நம்ம வந்து ஃப்ரண்டில் போகிறோம். அதனால் வந்து அடுத்தது நியூட்ரல், அடுத்தது டிரைவ் வச்சாச்சு. இப்போ நம்ம பிரேக்கில் இருந்து காலை எந்த காரணத்தை கொண்டும் எடுக்கக்கூடாது. இப்போ டிரைவ் போட்டாச்சு, பிரேக்கில் கால் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஹேண்ட் பிரேக் இருக்குது. இந்த ஹேண்ட் பிரேக்கை அமைக்கிட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. முடிஞ்சுதா? இப்போ ஹேண்ட் பிரேக்கு ஒரு சப்போர்ட் தான். இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்பவும் பிரேக்கில் கால் இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம மூவ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் மிரர் பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஓரத்தில் இருக்கிறதுனால ரெண்டு சைடும் மிரர் பார்த்துக்கிறோம், சென்டரையும் பார்த்துக்கிறோம். சென்ட்ரு எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பாதுகாப்புக்கு. யாராவது பின்னாடி நம்ம கார் மேலே கை வச்சுட்டு இருப்பாங்க, இல்லைனா ஏதாவது டீ கப்பை வச்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒன்று இருக்கும், சொல்ல முடியாது. அதனால நம்ம 3 மிரரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறோம். பிரேக்கை ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஸ்டீரிங் இருக்கு பாருங்க, அதை மெதுவாக அப்படியே திருப்புறோம். அது பாட்டுக்கு போகும். நம்ம இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை, பிரேக்கை மட்டும்தான் அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன். அது பாட்டுக்கு மெதுவாக போகும். அதாவது நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்காம வண்டி வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே போகும், ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகும். ஏன்னா ஒரு இந்த பாருங்க எவ்வளோ ஸ்பீடில் போகுது, ஒரு 10 ஸ்பீடு, 10, 12 அந்த ஸ்பீடில் போகும். சரியா? இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம், இப்படியே வர்றோம். இப்படியே வந்து இந்த ரோட்டில் அப்படி ஏறும்போது அந்த சைட்லேருந்து கார் வருதாங்கிறத பார்த்துக்கணும், ஏத்தால வருதாங்கிறத பார்த்துக்கணும், கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இண்டிகேட்டர் போடுறோம். இண்டிகேட்டர் போட்டு இடது பக்கம் திரும்புகிறோம். நமக்கு வந்து ஊரில் வந்து நம்ம அந்த சைடு, அதாவது இடது பக்கம் நம்ம போவோம். இங்கே அப்படி இல்லை, இங்கே வந்து வலது பக்கம் போகிறோம். ஏன்னா இப்போ மெயின் ரோடு கிட்ட வந்தாச்சு, நேராக உள்ளே சாடிடக்கூடாது. இங்கே இந்த முனையில் வந்து நிற்கணும். நிப்பாட்டிட்டு கார் இந்த பக்கம் வருதாங்கிறத பார்க்கணும். கார் இந்த பக்கம் வருதா, எவ்வளோ ஸ்பீடில் வருது, நம்ம போக முடியுமா முடியாதா அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி தான் இந்த ரோட்டுக்குள்ளே நுழையணும். இதெல்லாம் ஒரு சாதாரண ஓஞ்சி போன ரோடு தான், அதனால் பெருசாக கார் இல்லை. ரொம்ப நெருக்கடியான ஒரு ரோடுகளில் வந்து அடிக்கடி கார் வரும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப கவனமாட்டு ரோட்டுக்குள்ளே போகணும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சைடு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு 3 ட்ராக் இருக்குது. இப்போ முதல் ட்ராக்குனா இப்போ அதாவது வெளி சைடில் அதில் நம்ம போகிறோம். முதல் ட்ராக்குங்கிறது அந்த உள் பக்கம் தான் முதல் ட்ராக்கு. 2 இது 3வது ட்ராக். 3வது ட்ராக்கில் இப்போ போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இங்கே ஒரு வேலையுமே இல்லை. ஆட்டோமேட்டிக் காரை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கை 1 கால் யூஸ் ஆகும். அதாவது ஒரு கால் வந்து நமக்கு எப்போவுமே ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அந்த வலது காலுக்கு மட்டும்தான் வேலை, இங்கே இடது காலுக்கு வேலையே கிடையாது. ஆனால் கைக்கு வந்து 2 கைக்கும் வேலை இருக்குது. ஸ்டீரிங்கு 2 கையிலையும் பிடிக்கணும், அதே மாதிரி கியரை வந்து வலது கையில் போடணும். நண்பர்களே, இந்த பக்கம் 2 காருக்கு இடையில் நமக்கு ஒரு பார்க்கிங் இருக்குது. சரியா? அது ஒரு கரெக்டாக ஒரு கார் ஓடுற அளவுக்கு பார்க்கிங் இருக்குது. இந்த பார்க்கிங்கில் வந்து நம்ம ரிவர்ஸு ஃபார்வேர்டு பண்ணாமல் எப்படி டைரெக்டாக பார்க்கிங் போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரோட்டில் இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம வந்து இந்த இடது பக்கம் ஒதுக்கிடணும். இந்த பக்கம் ஒதுக்கி இப்படி வரணும்.
இப்படி வந்தோம்னு சொன்னால் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி திரும்பி அப்படியே உள்ளே போனோன்னு வைங்களேன், பழமாக உள்ளே போய் கரெக்டாக உட்காந்து பாருங்க. இப்போ இந்த காருக்கு உள்ள கேப்பை பாருங்க, இந்த காருக்குள்ள கேப்பை பாருங்க, கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கிங் போடும்போது ரொம்ப கவனமாக போடணும். அப்படி இல்லாட்டாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம கொஞ்சம் தப்பாக போட்டோம், இல்லை ஒரு சைடாக ஒதுங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து லைட்டாக பின்னாடி, ரிவர்ஸ் எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும். ரிவர்ஸ் எடுத்து லைட்டாக பின்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டடி பண்ணிக்கணும். பதட்டப்படக்கூடாது. பார்க்கிங் ஒழுங்காக போடலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்போஸ் வந்து இப்போ கிராஸாக இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது இந்த 2 மஞ்சள் நிற கோடு இருக்குது பாருங்க, இந்த கோட்டுக்கு நடுவில் கரெக்டாக நம்ம போடணும். இப்போ எல்லாருமே அப்படி கரெக்டாக போடுவாங்களான்னு பார்த்தா போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த காரை பாருங்கள், இது வந்து நம்ம ஏரியாக்குள்ளே அந்த காரை கொண்டு வந்துட்டார், அதாவது மஞ்சள் கோடையும் தாண்டி கொண்டு வந்துட்டார். அப்படி போடக்கூடாது. அப்படி போட்டால் மற்றவங்களுக்கு இடைஞ்சலாகும். ஒரு கார் தப்பாக போட்டால் எல்லா காருமே பிரச்சனையாகும். அப்போ நம்ம ரிவர்ஸ் வந்து மறுபடியும் என்ன செய்யணும், ரெண்டாவது கொஞ்சம் அப்படி ஸ்டீரிங்கை அப்படி லைட்டாக அப்படி திருப்பி அப்படி லெவலாட்டு இப்போ கரெக்டாக நம்ம போட்டோம்னு நினைக்க போட்டுக்கணும். போட்டோம். இப்போ நம்ம சப்போஸ் இப்போ எவ்வளோ தூரம் போடணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம போய் அங்கே போய் முட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சைடு மிரர் பார்க்கணும். நம்ம காருக்கும் அந்த காருக்கும் கரெக்டாக இருக்கா, மிரர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து கரெக்டாக இல்லை. இப்போ நம்ம மிரர் வந்து முன்னாடி இருக்குது, அந்த காரனுடைய மிரர் வந்து பின்னாடி இருக்குது, சரியா? ஆனால் அங்கே பாருங்கள், இடம் கொஞ்சம் போல் முன்னாடி இருக்குது. அவர் இன்னும் கூட உள்ளே ஏற்றலாம். இப்போ அந்த காரை பாருங்கள், அது இந்த காரை விட முன்னாடி இருக்குது. இப்போ இந்த காரை பாருங்கள், நம்ம மிரருக்கும் அவர் மிரருக்கும், அவர் மிரர் கொஞ்சம் கூடுதலாக உள்ளே போயிருக்கு, நம்ம மிரர் வந்து கம்மியாக போயிருக்கு. அப்போ என்ன இது வந்து இவர் வந்து அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, அவர் வந்து அதிகமாக உள்ளே போயிட்டாரு, இவர் வந்து குறைவாக உள்ளே வந்திருக்காரு, நம்ம தான் கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதா? இதுதான் பார்க்கிங் போடுற மெத்தடு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், 2 காருக்கும் நடுவில் இந்த கோடு வருதா, இந்த பக்கம் கரெக்டாக இருக்கா? அதே மாதிரி இப்போ இந்த சைடு பாருங்கள், இந்த சைடும் அதே மாதிரி நம்ம வந்து கரெக்டாக கோட்டுக்கு உள்ளே போட்டிருக்கோம். அவர் வந்து கோட்டுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. சில பார்க்கிங் வந்து இந்த அளவுக்கு அகலம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது டோரை திறக்கும்போது இடிக்கும். நாம் இப்போ வந்து சின்ன ரோடில் இருந்து ஆரம்பிப்போம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ லைன் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ இந்த காரை பாருங்கள், எல்லோ லைனுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது. அதாவது இந்த 3 லைனுமே வந்து நமக்கு காலியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லோ லைனுக்கு அந்த பக்கம் நம்ம காரை நிறுத்தலாமான்னு சொன்னால் அது கண்டிப்பாக நிறுத்தக்கூடாது. சப்போஸ் ஏதாவது ஒரு கடைக்கு எமர்ஜென்சியாக நம்ம போகிறோம், இல்லை கடைக்கு பொருள் வாங்க போகிறோம்னா அப்போ பார்க்கிங் லைட்டு போட்டு இந்த மாதிரி நிப்பாட்டுவாங்க. ஆனாலும் அதுவுமே வந்து சில நேரம் போலீஸ் வந்து இங்கே நிப்பாட்டக்கூடாது, ரொம்ப பிஸியான ஏரியாவில் வந்து நிற்க விட மாட்டாங்க, விரட்டி விட்ருவாங்க. அப்போ நம்ம சில நேரம் காரை ஆஃப் பண்ணி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கெல்லாம் ஃபைன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி நிப்பாட்டக்கூடாது. எங்கே நமக்கு இந்த மாதிரி பார்க்கிங் போட்டிருக்காங்க, அந்த கடையை ஒட்டி பார்க்கிங் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது காலியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அதில் போட்டுருவோம். ஆனால் நிறைய கடைகளில் கிடைக்காது. சில சின்ன ரோடுகளில் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா லைன்னு சொல்லிட்டு குறுக்க வந்து சின்னதாக ஒயிட்டாக போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், எல்லோ கலரில் போட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா இது வந்து கொஞ்சம் அகலமான பெரிய ரோடு. இது நைட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. அதனால் வந்து எல்லோ கலரில் போட்டோம்னா அது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுங்கிறதுக்காண்டி எல்லோ கலரில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஜீப்ரா லைனை நம்ம எங்கெங்கே பார்க்குறோமோ அங்கே வந்து நிறைய பேர் நடந்து போகிறவங்க கிராஸ் பண்ணுவாங்க. வயசானவங்க இருப்பாங்க, லேடிஸ் இருப்பாங்க, குழந்தைகள் இருக்கும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வச்சு கிராஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும். அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். அவங்க கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அவங்கள கிராஸ் பண்ணி போகக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வரக்கூடிய ஆளுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும். வண்டியை ஸ்லோ பண்ணி அவங்க கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் நம்ம கடந்து போகணும். அங்கே வந்து நிசான் பெட்ரோல் வண்டி ஒன்று முன்னாடி போகுது பாருங்கள். இப்போ அந்த வண்டி வந்து யூட்டர்ன் போடுறதுக்காக வண்டி இந்த சைடு ஒதுங்கி வருது. ஆனால் வந்து இந்த வாடகை டாக்ஸி வந்து உங்களுக்கு உள்ளே வந்ததுனால அதனால் வந்து அந்த சைடு ரோட்டுக்கு போக முடியல. இப்போ பாருங்கள், அவர் நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டார். இப்போ இந்த மாதிரி அவர் நிப்பாட்டினதுனால நமக்கும் நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ நமக்கு பின்னாடி வரக்கூடிய கார்களும் வரிசையாக நிற்கும். அப்படிங்கும்போது வேகமாக வர்றவங்க நம்ம காரில் இடிச்சிருவாங்க. இப்போ இவரால் நமக்கு ஆபத்தாயிரும். சில சமயங்களில் இந்த மாதிரி எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்கும். அப்போ நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நம்ம உடனே செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹசார்ட் லைட்டை போடணும். ஹசார்ட் லைட்டுங்கிறது அந்த 2 பக்கம் பிளிங் ஆகும் பாருங்கள், பார்க்கிங் லைட்டு, அந்த லைட்டை போடணும்.
அந்த லைட்டை போட்டோம்னு சொன்னால் பின்னாடி வரவங்க சரி ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து எச்சரிக்கையாக இருப்பாங்க. நமக்கு முன்னாடி அவர் போகிறதுனால இப்போ திரும்ப போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஆளுகளுக்கு அங்கே என்ன நடக்குங்கிறது தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம அதில் உஷாராக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் பெரிய அளவில் பிரச்சனை வர்றதுக்கு 3 காரணம் சொன்னேன். அதுக்கு வந்து இப்போ முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முக்கியமான காரணம் என்னென்னா அதிகமான ஸ்பீடு. இந்த ஓவர் ஸ்பீடுனால தான் நிறைய தப்புகள் நடக்குது, நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. ஆக்சிடெண்ட்டும் பெரிய லெவலில் நடக்குது, உயிருக்கே ஆபத்து, நிறைய பேர் மரணமே அடைஞ்சிடுறாங்க. அந்தளவுக்கு ஆயிடுதுன்னா அதுக்கு காரணமே முக்கியமான காரணம் வந்து ஓவர் ஸ்பீடு தான். அந்த ஸ்பீடை வந்து எப்போதுமே நம்ம ஒரு நார்மலாக வச்சுக்கணும். நமக்கும் சேஃப்டி, மற்றவங்களுக்கும் சேஃப்டி. அதை நம்ம மைண்டில் எப்போதுமே வச்சுக்கணும். அதிகமான ஸ்பீடு போகக்கூடாது. நம்ம வந்து இப்போ ஒரு 120 இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு 110 100 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம போனோம்னு சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 120 இருக்குது, 140ல் போகிறோம் அப்போ அந்த ரோட்டில் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அதே 120ல் போனாலுமே சில நேரம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் பொழைக்க வந்த இடத்துல நம்மளுடைய வீரத்தை காமிக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, குடும்பம் இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப பொறுப்பாக நம்ம கார் ஓட்டணும். இந்த ரியாத் சிட்டி பார்த்திங்கன்னா பெருசு. இதில் வந்து எல்லா ரோடுகள்லையுமே வந்து ஒரே ஸ்பீடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில ரிங் ரோட்டில் பார்த்திங்கன்னா 120 ஸ்பீடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோடு, சின்ன சின்ன ரோடுகளில் 80 ஸ்பீடு இருக்கும். அதே மாதிரி சில ரோடுகளில் 90 ஸ்பீடு இருக்குது, சில ரோடுகளில் 100 இருக்குது. அதனால் வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். அந்த ரோட்டுக்கு என்ன ஸ்பீடில் போகலாமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போக முடியும். அப்போ ரியாத்தை பொறுத்தளவில் நம்ம நினச்சா கூட நம்ம அதிகமான ஸ்பீடில் போக முடியாது. ஏன்னா வந்து நிறைய டிராஃபிக் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம நினச்ச ஸ்பீடில் போக முடியாது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த வெள்ளிக்கிழமை விடியகாலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வேணால் அந்த ரோட்டில் வந்து எந்த ஸ்பீடு கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பீடில் நம்ம போகலாமே தவிர, மற்றபடி ஸ்கூல் டைம், ஆஃபீஸ் டைம், பீக் ஹவர்ஸு இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம கண்டிப்பாக போக முடியாது. பெரும்பாலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வேணால் போகலாமே தவிர, அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த சிட்டியில் வந்து ரொம்ப கார்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் அது ஒரு வகையில் நல்லது தான் சொல்லலாம். இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு வந்து அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், லேட் ஆகும், ரொம்ப நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் முடிகிற வேலையை 1.5 மணி நேரம் செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி 3 லைன் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நடு லைனை பிடிச்சி போகிறது தான் நமக்கு வந்து ரொம்ப சேஃப்டி. ஏன்னு சொன்னால் ஓரமாக போகிறவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க. நம்ம போகும்போது நம்மளை மீறி, அதாவது அந்த ரோட்டில் குறிப்பிட்ட ஸ்பீடு இருக்கும், 120 இருக்கும். அது உள்ளூர்காரங்க வந்து அவங்களுக்கு அவசரப்படுவாங்க ரொம்ப. அவங்க 130ல் கூட போவாங்க, ஃபைன் வந்தால் கூட கட்டுவாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே சென்ட்ரல் லைனை பிடிச்சி போகிறது நல்லது. இந்த ஓர லைன் எதுக்கு அதுவும் போகக்கூடாதுன்னா, அதில் வந்து பஸ்ஸு போவோம், பெரிய லாரிகள் போவோம். அந்த மாதிரி அவங்க வந்து ஸ்லோவாக போவாங்க. அப்போ நம்ம வந்து ஸ்பீடாக போவோம், கார் ஓட்டுற நம்ம ஸ்பீடாக போவோம். அப்போ அது இடைஞ்சலாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அப்போ இந்த எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த நடு லைன் தான் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அதுமாரி இந்த வெளியில் இப்போ எக்ஸிட்டு போக போகிறோம்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடணும். நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே வந்து ஓரமாக வந்துடணும். ஓரமாக வந்துட்டோம்னா நமக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எப்போதுமே வந்து இண்டிகேட்டரை நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணணும். இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து செய்யவே கூடாது. ரோடை வந்து அங்கேயும் இங்கேயும் மாறவே கூடாது, லைன் மாறக்கூடாது. அப்படி மாறணும்னு சொன்னால் நம்ம மேலே தான் தப்பாயிரும். அதனால் இண்டிகேட்ரு எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணணும், கம்பல்சரி யூஸ் பண்ணணும். இந்த ரியாத்தை பொறுத்த அளவில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு லேட்டஸ்ட் கேமரா வச்சுருப்பாங்க. அதுக்காக வேண்டி வந்து நம்ம கேமரா பார்த்து நம்ம பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம உஷாராக இருக்கணும். அதாவது கேமரா இருக்குது, அப்போ நம்ம வந்து அந்த ஸ்பீடு லிமிட்டுக்குள்ளே போகணும், சீட்டு பெல்ட்டு கரெக்டாக போடணும், அதேமாதிரி மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணிட்டோன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த கேமரா நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நான்லாம் பாருங்கள், இந்த வீட்டுக்கு வந்து நான் 1 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 1 வருஷத்தில் நான் எந்த விதமான ஃபைனும் இது வரைக்கும் வாங்கலை. இப்போ நம்ம ஃபைன் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் சில வீட்டில் வந்து ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் பழைய ஆளாக இருந்தால் அவங்க கட்டிடுவாங்க. சில வீட்டில் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ தான் கார் ஓட்டின, நீ தான் வந்து அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளால் 10,000 20,000ங்கிற பெரிய அமௌண்ட்லாம் கட்டுறது வந்து சாத்தியமே இல்லை. அப்போ அந்த மாதம் ஊருக்கு பணம் அனுப்ப முடியாமல் ஆயிரும்.
அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 3 காரணத்தில் 2வது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாதது. அதாவது நம்ம இன்னொரு வண்டியை ஒட்டுனாப்புலே நம்ம போவோம். அப்போது அந்த வண்டிக்காரர் திடீர்னு பிரேக் போட்டுருவார். இங்கே ரியாத்தை பொறுத்தளவில் நான் நேரில் பார்த்த காட்சிகள் வந்து அதிகமாக பின்பக்கம் மோதினது தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். நேருக்கு நேர் ஆக்சிடெண்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த பின்பக்கம் மோதுறது வந்து ரொம்ப பார்த்துருக்கேன். அதே மாதிரி 8 வண்டியும் ஒன்றுக்கு பின்னாடி மோதுற அந்த மாதிரி காட்சிகளையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப நெருக்கமாக போவாங்க. முன்னாடி உள்ள ஆள் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவத்தில் அவர் பிரேக் போட்டுருவார். போடும்போது அவ்வளோ வண்டியும் டக்குன்னு மோதிட்டு வரிசையாக நிற்கும். இந்த மாதிரி காட்சிகளை ரியாத்தில் நிறைய பார்க்கலாம். அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து கேப்பு ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போ அந்த ஆள் ஏதாவது ஒரு ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும்போது பிரேக்கு போட்டான்னு சொன்னால் நம்ம நிறுத்துகிற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த இடைவெளி இருக்கணும். கண்டிப்பாக அந்த இடைவெளி இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஆளை தொடர்ந்து போகணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 80 ஸ்பீடில் போகிறீங்கன்னு வைங்க. அப்போ உங்களுக்கும் அந்த முன்னாடி போகிற காருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 3 செகண்டு வித்தியாசம் வேணும். 3 செகண்டு, அதாவது நீங்கள் பிரேக் போட்டிங்கன்னா ஒரு 3 செகண்டில் வந்து நிற்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 மீட்ரு டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் உங்களால் அது நிப்பாட்ட முடியும். அதே மாதிரி இப்போ 120 ஸ்பீடு ரோட்டில் போகிறீங்கன்னு வைங்க, அதில் 3 செகண்டு அப்படிங்கும்போது அதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100 மீட்ரு கேப் இருந்தால் தான் நீங்கள் அந்த 3 செகண்டில் வந்து நம்மளால் அந்த காரில் வந்து இடிக்காமல் நிப்பாட்ட முடியும். இதே மாதிரி மாலுக்குள்ளெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா, உள்ளே வரும்போதே பார்க்கிங் எங்கே கிடக்குன்ட்டு நம்ம கேமரா நம்ம கண் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே அந்த பக்கம் அப்படியே அலசி பார்த்துடணும். அப்போ பார்க்கிங் ஏதாவது ஒரு கேப்பில் தான் கிடைக்கும். இப்போ அந்த கேப்பில் கொண்டு கரெக்டாக நம்ம போட்டணும். ஏன்னா வேறு வண்டி வந்துருச்சுன்னா நம்மளால் போட முடியாது, அவன் அந்த பார்க்கிங்கை ஆக்கிரமிச்சிடுவான். அதனால் அது உள்ளே நுழையும் போதே நம்ம பார்க்கிங்கை கரெக்டாக போட்டணும். அதேமாதிரி ரிவேர்ஸ் எடுக்கும்போது பார்க்கிங்கில் இருந்து எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும், ரொம்ப பொறுமையாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த ரோட்டில் நம்ம உள்ளே நுழையிறோம், அப்போவுமே வந்து ரொம்ப பொறுமையாக நுழையணும். கார்கள்லாம் உங்களுக்கு வந்து இப்போ 80 ஸ்பீடுனா பயங்கர ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நேரடியாக உள்ளே போயிட்டோன்னு சொன்னால் நம்மளை வந்து இடித்து போட்டுருவாங்க, அப்புறம் பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிரும். ஏன்னா அது நம்ம மேலே தான் ஃபால்ட் ஆயிரும். அதனால் கார்கள் கம்ப்ளீட்டாக அந்த லைனில் வரலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து காரை உள்ள ரோட்டுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணணும். 1 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் கூட நம்ம வெயிட் பண்ணணும். ஒன்றும் அவசரமே படவே கூடாது. சில சமயம் ஃபஸ்ட்டு லைனை நீங்கள் வந்து வேகமாக போகக்கூடிய லைனில் நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் வந்து ஹார்ன் அடிப்பான், லைட் அடிப்பான், உங்களை வந்து ஒரு பயம் காட்டுவான். அப்போ நீ இடத்த சீக்கிரம் காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பான், ரொம்ப எரிச்சல் அடைவான். அப்போ நீங்கள் வந்து பதட்டமே படக்கூடாது, நிதானமாக என்ன செய்யணும், கேப்பு பார்க்கணும். கரெக்டாக அவன் சொன்ன உடனே ட்ராக் மாறிடக்கூடாது. நம்ம சைடில் ட்ராக் மாறுறதுக்கு வண்டி எதுவும் வருதா என்ன ஏதுன்னு கிளாஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்டரை போட்டு பொறுமையாக நம்ம மாறிக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல நடக்கும். அதனால் அந்த இடத்துல மனசை வந்து திடமாக வச்சுக்கணும். அந்த ஆள் வந்து இறங்கி உங்கள் கூட சண்டை போட போகிறது கிடையாது, உங்கள் மேலே போலீஸ் கேஸ் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணலை. ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து அந்த ட்ராக் மாறுறதுக்கு உங்களுக்கு சரியான இடம் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சரியான இடம் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் மாறினா போதும். அதுக்கு இடையில் அந்த ஆள் பயம் காட்டினாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் மேடத்தையோ குழந்தைகளையோ பெரிய மாலுக்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டி வரும். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு வந்து பார்க்கிங் வந்து பக்கத்தில் கிடைக்காது. அப்போ தூரமாக போய் நிப்பாட்டுவோம். இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்து நின்றுட்டு வா சீக்கிரம் அப்படிம்பாங்க. நீங்கள் வந்து வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும், இல்லைன்னா வர்ற வழியில் நிறைய கார்கள் இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப எரிச்சல் அடைவாங்க, டென்ஷன் ஆவாங்க. இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் பார்க்கிங் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு நேரத்தில் பக்கத்தில் பார்க்கிங் கிடைக்கும். அந்த மாதிரி கூப்பிட்டா ஒரு நிமிஷத்துக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் உங்கள் காரை பார்க்கிங் போட்டுக்கணும். இப்போ அந்த முன்னாடி ஒரு அறிவாளி எப்படி வந்து நிற்கிறான் பாருங்கள், அந்த ஒரு கார் வருது பாருங்கள், அவன் வந்து நியாயப்படி அந்த ரோட்டுக்கு உள்பக்கம் நின்று வெயிட் பண்ணணும். அவன் ரோட்டுக்கு உள்ளே வந்துட்டான் பாருங்கள். இந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா வந்தோம்னு சொன்னால் நம்ம வேகமாக வரக்கூடிய கார் வந்து அந்த கார் மேலே மோதிரும். அப்போ அவனுடைய தப்பு தானே அது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்போ நம்ம ரோட்டுக்கு உள்பக்கமே இருந்து கார் வருதா இல்லையாங்கிறது அங்கேருந்து தான் பார்க்கணுமே தவிர உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்க்கக்கூடாது. அது மகா தப்பு. நம்ம கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி மேடம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க.
சொல்லும்போது நம்ம அவங்க முகத்தை பார்த்து நேருக்கு நேரம் பேசணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு காலம் நம்ம முகத்தை திருப்பவே கூடாது. நம்ம முகம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர, இந்த காதை மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம கேட்கணும். அப்படி சப்போஸ் இந்த கார் சவுண்டில், இந்த ஏசி சவுண்டில் சில நேரம் கேட்காம போகலாம். அந்த மாதிரி கேட்காம போகும்போது, மேடம் எனக்கு கேட்கல, திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு ரெண்டாவது திரும்ப கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ராத்திரி நேரத்தில் கார் ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம பகல் நேரத்தில் ஓட்டின மாதிரி ஈஸியாக ஓட்ட முடியாது. நமக்கு வந்து அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்காது. சில இடத்துல லைட் இருக்கும், சில இடத்துல இருட்டாக இருக்கும். நம்மளுடைய கண் பார்வை வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா எந்த பக்கம் கார் வருது, எங்கே பள்ளம் கிடக்கு, எங்கே வேகத்தடை இருக்குது, சில இடத்துல போர்டு இருக்கும், சில இடத்துல போர்டு இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். நம்ம எப்போதும் போகிற ரோடாக இருந்தால் நமக்கு தெரியும் எங்கே வேகத்தடை வர்றோம், எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும், எந்த இடத்துல வேகமாக போகணும்னு நமக்கு தெரியும். இப்போ திடீர்னு ஒரு புது ரோட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் அந்த ரோட்டில் வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு வண்டி வந்து நம்ம முன்னாடி போக விட்டுட்டு அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி நம்ம போகணும். எந்த இடத்துல அந்த வண்டி வந்து பிரேக் லைட்டு வந்து நல்ல பிரைட்டாக எரியுதோ, சரி அங்கே வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, வேகத்தடை இருக்குது, பள்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அதை அந்த மாதிரி கூட நம்ம போகலாம். இந்த மாதிரி டெக்னிக்கலாட்டு நம்ம வந்து ராத்திரி நேரத்தில் கார் ஓட்ட வேண்டியிருக்கும். அப்புறமாட்டு சில பார்க்கிங் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அண்டர் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பில்லர், தூண்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி தூணை ஒட்டி பார்க்கிங் போடுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக போடணும். தூணை வந்து நம்ம தூணை உரசுறாப்பில் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து கரெக்டான முறையில் அதை பார்க்கிங் போடணும். அப்படி இல்லை, அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்குது, இறங்கி பார்க்குற அளவுக்கு கார்கள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இறங்கி கூட பார்க்கலாம். அப்போ எவ்வளோ கேப்பில் இருக்குது, இன்னும் எவ்வளோ தள்ளி போடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட மொதல் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இறங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ நம்ம ஒரு கணிப்பு தெரியுங்களா, அதுக்காக வேண்டி சொன்னேன். அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்கிங்கை கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பில்லரில் வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு நம்ம பார்க்கிங் போட்டதுக்கப்புறம் மேலவா அந்த பையை வாங்கிட்டு போகும்பாங்க. நம்ம மேலே போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ளே நம்ம எந்த இடத்துல கார் விட்டோம்னு நமக்கே தெரியாது. எல்லாமே பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும். அப்போ அந்த பில்லர் நம்பர் இருக்கும், அதை வந்து நம்ம ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு வர முடியும். மூன்றாவது முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது. அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தான் பெரிய ஆபத்துகள்லாம் நடக்குது. யாராவது மிஸ்கால் கொடுத்துருப்பாங்க, இல்லை யாராவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி யார் அனுப்பியிருக்காங்க, என்ன அனுப்பியிருக்காங்க, மேடமாக இருக்குமோ இல்லை வீட்டில் இருந்து ஏதாவது அவசர செய்தியாக இருக்குமோன்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு நம்ம ரெண்டாவது க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அதுக்குள்ளே கார் இடிச்சிடும். ஏன்னா வந்து அது இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுலாம் வந்து வித்தின் 1 செகண்ட் 2 செகண்டில் நடக்கக்கூடிய விஷயம். இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோட்டில் போய்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அந்த சைடில் உள்ள பிளாக் கட்டையில் ஏற்றி காரை விட்டுருவாங்க, இல்லை மரத்து மேலே மோதிடுவாங்க, இல்லை ஒரு பள்ளத்தில் இறக்கிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அப்புறமாட்டு இங்கே வந்து ஆக்சிடென்ட் நடந்தால் வந்து போலீஸ் வரமாட்டாங்க. முதல்ல வந்து இன்சூரன்ஸ் அதிகாரி தான் வருவார். அதனால் முதல்ல நம்ம வந்து யாருக்கு, நஜீமுக்கு தான் ஃபோன் பண்ணணும். நஜீம்ங்கிறது இன்சூரன்ஸ் அதிகாரி, அவருக்கு தான் நம்ம ஃபோன் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் போயிட்டு ஆக்சிடெண்ட் எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, யார் வந்து இடித்தா, எந்த டைம், என்ன ஏது அப்படின்னு அந்த அப்ளிகேஷனில் டீட்டெயில் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபில்அப் பண்ணோம்னா உடனே வந்துடுவாங்க. வந்துட்டு யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம அந்த காரை வந்து அந்த இடத்த விட்டு நகட்டக்கூடாது. ரோட்டில் வந்து நம்ம போய்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் லைன் ஒரு லென்த்தாக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். இப்போ இந்த முன்னாடி வரக்கூடிய ரோடுகளில் பாருங்கள், அந்த மேலே கேமராவையும் பாருங்கள். முன்பக்கமும் கேமரா இருக்கும், பின்பக்கமும் கேமரா இருக்கும். இந்த ஒயிட் கலர் லைனை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து அங்கே கிராஸ் பண்ணக்கூடாது. அப்படி கிராஸ் பண்ணான்னு சொன்னால் நமக்கு வந்து ஃபைன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே வந்து விட்டு லைன் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல வேணால் நம்ம அந்த பக்கம் இந்த பக்கமும் லைனை வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம், இண்டிகேட்டர் போட்டு மாறிக்கலாம். இப்போ நான் அந்த ஒயிட் கலர் லைன் முடிஞ்சோடனே நான் இந்த பக்கம் வந்துட்டேன், சென்ட்ரு லைனுக்கு வந்துட்டேன். சில இடங்களில் நீங்கள் புதுசாக வரும்போது நீங்கள் வந்து ஒரு திடீர்னு எக்ஸிட் வரும். அந்த எக்ஸிட்டில் நீங்கள் வெளியே போகணும். ஆனால் வந்து நீங்கள் உடனே வந்து அந்த எக்ஸிட்டில் போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, பயப்படாமல் என்ன செய்யுங்க, நேராக போயிருங்க. போயிட்டு அப்புறம் முன்னாடி ஒரு எக்ஸிட் இருக்கும், அதில் வந்து சுற்றிட்டு அப்படியே வரலாம். எப்படியும் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். அதை பற்றி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை.
வர்ற வழியில் மேடம் வந்து எங்கன வரான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் வந்து பொறுமையாக பதில் சொல்லுங்கள். இல்லை நான் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வரேன், இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிவிட்டு அழகாக நீங்கள் போயிடலாம். அதுக்காக வேண்டி பதட்டமே பட வேண்டாம். சரி நம்ம எக்ஸிட்டை விட்டுட்டோமே, ஆகா இன்னும் ஸ்பீடாக போவோம்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டாதீங்க. தனியாக வரும்போது சொல்கிறேன். அப்படியே மேடம் உள்ளே இருந்தாலும் அவங்கள வந்து உங்களை பெருசாக அவங்க வந்து உங்களை பேச போகிறதில்ல. சரி நீ புதுசு தானே, சரி ஓகே அடுத்த தடவை பார்த்துப்போ அப்படின்ட்டுருவாங்க. அதனால் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டானால எப்படி கார் ஓட்டுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது கோயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரவுண்டானாக்கள் இருக்கும். ஆனால் அங்கே சவுதியை பொறுத்தளவில் ரவுண்டானா ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு இடத்துல தான் ரவுண்டானா இருக்கும். அந்த மாதிரி ரவுண்டானா இருக்கும்போது 4 பக்கமும் இருந்து கார் உள்ளே வரும், சுற்றிக்கிட்டே இருக்கும். கார் உள்ளே ரவுண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து நேரடியாக உள்ளே நுழைய முடியாது. அப்போ கார்கள் வருதா அப்படிங்கிறத பார்த்து கார் இல்லை அப்படின்னு சொன்னா தான் நம்ம வந்து காரை உள்ளே கொண்டு போகணுமே தவிர கார் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உள்ளே நுழைக்க முடியாது. ஏன்னா வந்து உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் நமக்கு. அதனால் அவங்களுக்கு தான் முதல்ல நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்புறம் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா திடீர்னு மழை வரும், அதுக்கப்புறம் புழுதி புயல் வரும். இந்த மழை நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா பிரேக் போட்டால் வண்டி நிற்காது, டயர் வலிக்கிட்டு போகும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்டக்கூடாது, ஸ்லோவாக ஓட்டணும். அதே மாதிரி அசால்ட் லைட்டை போட்டுக்கணும், இல்லைனா நம்ம வந்து ஹெட்லைட்டை போட்டுட்டு பொறுமையாக தான் போகணும், வேகமாக போகக்கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வண்டியை சுற்றி முதல்ல ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், முடிஞ்சால் வீடியோ எடுத்து வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் போலீஸ்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் நிறைய டிராஃபிக் இடத்துலலாம் வந்து நிற்க விட மாட்டாங்க. உடனே வண்டி எடு, ஓரங்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்கள் பஞ்சாயத்தை ஓரமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபோட்டோ இந்த வீடியோ தான் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ அதை முதல்ல கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு வச்சுக்கணும். நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு கேட்டிங்கன்னா அது வந்து சிக்னல் தான். அந்த சிக்னலில் வந்து நம்ம நிற்கும் போதோ இல்லை போகும்போதோ நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் வரணும். ஏன்னா நமக்கு வந்து அங்கே வந்து கேமரா ஃப்ளாஷ் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்பீடில் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்க 3000 ரியாலில் இருந்து 6000 ரியால் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. அதாவது நம்மூர் காசு 75,000 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைன் வரும். அதனால் அந்த இடத்துல மட்டும் நம்ம அவசரமே பற்றக்கூடாது. ஏன்னா பின்னாடி வர்றவன் ஆரன் அடிப்பான், போ 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 அப்படிங்கிற மாதிரி பண்ணுவான். நம்ம போயிடக்கூடாது. ஆரஞ்சு விழுந்துட்டாலே நம்ம வந்து ஓரம் கட்டிடணும், நம்ம நிப்பாட்டிடணும். அதை வந்து ரொம்ப அதை மீறி போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அதே மாதிரி சப்போஸ் நம்ம லைனை கிராஸ் பண்ணிட்டோம், ரெட்டு விழுந்துட்டு ரெட்டு விழுந்ததுக்கப்புறம் லைனை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கேயே நம்ம நிப்பாட்டிடலாம், தப்பு கிடையாது. நமக்கு சின்ன அளவில் ஃபைன் வரும். ஏன்னா அந்த கேமராவில் வந்து ஃப்ளாஷ் அடிக்கிறதும் இல்லாமல் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத அது வீடியோவாகவும் ரெக்கார்ட் ஆகும். அப்போ வந்து அந்த கண்ட்ரோல் ரூமில் நம்ம ஃபைன் கொடுக்கும்போது அவங்க வந்து அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் வந்து சின்ன ஃபைன்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்படியும் தப்பிச்சிருக்காங்க. அதனால் அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாகவும் இருக்கணும். சப்போஸ் நமக்கு வேலை அதிகமாக இருந்ததுனால உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்க கலக்கமாக இருக்குது, அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வண்டி ஓட்டாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்படியே அந்த நேரத்தில் வண்டி ஓட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இறங்கி ஒரு டீயை குடிச்சிக்கலாம், இல்லைனா மூஞ்சியை நல்லா குளிர்ந்த தண்ணியில் கழுவிக்கலாம். கழுவுனோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு அது வந்து ஓடும். அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். சில நிர்பந்தம் சூழ்நிலை காரணமாக சில சமயம் அந்த மாதிரி கூட நடக்கும். அதனால் வந்து கண் லேசாக சொக்குதை லைட்டாக தூங்கி பார்ப்போம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக கார் ஓட்டும்போது வரும், எனக்கும் வந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கணும், ஓவர் ஸ்பீடு ஆகாது. ஒரு ட்ராக்கை பிடிச்சி போனோம்னா அதே ட்ராக்கில் போகணும், அடிக்கடி ட்ராக் மாறக்கூடாது. அப்படியே மாற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இண்டிகேட்டர் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வண்டிக்குள்ளே சீட் பெல்ட் போடணும். வண்டிக்குள்ளே இருந்து ஏதோ குடிக்கிறதோ இல்லைன்னா வந்து திங்கிறதோ இல்லை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதோ அது எதுவும் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து சரியான இடைவெளி விடணும். காருக்கும் உங்கள் காருக்கும் முன்னாடி போகிற காருக்கும் இடைவெளி விடணும். இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்களும் நிம்மதியாக கார் ஓட்டலாம். உங்களுக்கும் எந்த பிரச்சனை இருக்காது, மற்றவங்களுக்கும் எந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா நீங்கள் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. அப்படியே போகும்போது லைக் ஒன்று போட்டு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டை வந்து கருத்தை வந்து பதிவிட்டுட்டு போங்க.